அனைவருக்கும் வணக்கம். நாம் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களும் ஏனைய பல சித்தர்களும் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது சொப்பன வாழ்க்கை என்று சொல்லியிருந்த கருத்துக்களை பற்றி பலமுறை பேசியிருக்கிறோம். சுவாமி நமக்கு விளக்கமாக சொல்லுகிறார்கள், நாம் வாழ்ந்திருக்கும் இந்த வாழ்க்கை சொப்பனம். 3 நிலைகளை கடக்க வேண்டியிருக்கிறது. முதலிலே சொப்பனம், அதன் பிறகு உறக்கம், பிறகு உறக்கத்திலிருந்து திடீரென்று விழிப்பு ஏற்பட்டு ஜாக்கிரதை என்பது ஏற்படுகிறது என்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அப்படி என்றால் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உடல் வாழ்க்கை சொப்பன வாழ்க்கை. சொப்பனத்திற்கு பிறகு தூக்கம் என்பது ஏற்பட்டாக வேண்டும். இந்த தூக்கத்தை ஞானிகள் மகான்கள் யோக நித்திரை, அறிதுயில் என்றெல்லாம் குறிப்பிடுகிறார்கள். தூக்கம் எப்படி ஏற்படுகிறது? இதை நாம் ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது உன்னிப்பாக கவனித்து பார்த்து கண்டறிய வேண்டும். தூங்கும் போது என்ன நடக்கிறது? நம்முடைய உடல் உறுப்புகள் இயக்கத்தை நிறுத்தி அமைதி கொள்கின்றன. சுவாசம் சீராகிறது. இந்த 2 விடயங்கள் அனைவருக்கும் நடைபெறுகின்றன. சாதாரணமாக உங்கள் குடும்பத்திலே தூங்கிக் கொண்டிருப்பவர்களே அருகிலே சென்று உற்று பாருங்கள். அவர்கள் கனவு கண்டு கொண்டிருந்தால் அவர்களுடைய மூடிய வெளிகளுக்குள்ளே கண்மணிகள் அப்படியும் இப்படியும் புரண்டு கொண்டிருக்கும். அப்போது அவர்கள் கனவு காண்கிறார்கள் என்பது பொருள். அப்படிக்கில்லாமல் எந்த விதமான அசைவும் இல்லாமல் அவர்கள் அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் கனவற்ற உறக்கம், அதாவது சுழுத்தி என்கிற நிலையிலே இருக்கிறார்கள் என்பது பொருள். இந்த சுழுத்தி என்கிற நிலையிலேதான் உடல் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் காரியத்தை செய்கிறது. எனவே மனிதர்களுக்கு தூக்கம் மிக மிக அவசியமானது. ஆனால் இந்த தூக்கம் தூங்கி மனதிலேதான் வந்து விழிப்பு ஏற்படுகிறது. ஜீவன் என்பது நம் உள்ளே இருக்கும் ஒரு நெருப்பு சக்தியாக, சுடராக இருக்கிறது. அந்த சுடரிலே இருந்து கிளம்பி வந்த வெப்ப ஆற்றலாக ஜீவசக்தியாகிய வாயு என்பது இருக்கிறது. அந்த ஜீவசக்தியாகிய வாயு ஜீவனை பிரிந்து கீழே இறங்கி வரும்போது அது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று 4ஆக விரிகிறது. ஜீவசக்தியாகிய வாயு மனமாக மாறும்போது நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலகம் என்பது உருவாகிறது. அதே ஜீவசக்தியாகிய வாயு ஜீவனை விட்டு பிரியாமல் ஜீவனிலேயே நிலைத்திருந்தால் அது மரணம் அல்லது சமாதி நிலை என்றாகும். இது எப்படி மரணமும் சமாதியும் ஒன்றாகும் என்கிற வினா எழும்பலாம். சமாதி என்கிற நிலை கைகூடும் போது ஜீவனிலே சென்று மனம் அதன் வாசலிலே தங்கியிருக்கும். அதாவது ஜீவனின் சொப்பனம் என்கிற நிலை இருக்கும். அந்த அளவிலே நமக்கு உணர்வுகள் இருக்கும். ஒரு ஜோதி உடலாக, சூட்சும உடலாக நாம் வாழ்ந்திருப்போம். பல காலம் இந்த உடலோடு இந்த உலகிலே வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் இந்த உடல் வாழ்க்கைக்கு நாம் சுமந்திருக்கக்கூடிய இந்த பௌதிக உடல் அவசியமில்லை. ஆனால் நம்முடைய எண்ணங்கள், புலன்கள் சார்ந்து சென்றிருந்த நிலை மாறி யோக நிலையிலேயே நிலை பெற்றிருக்கும். இது உண்மைதானா என்று பார்க்கும்போது பரமஹம்ச யோகானந்தர் எழுதியிருந்த ஒரு யோகியின் சுயசரிதம் என்கிற நூலிலே அவர் தன்னுடைய ஞான குருவாகிய
யுக்தேஸ்வரகிரியின் சமாதி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இயலாமை குறித்து வருந்திய போது ஒரு சின்னஞ்சிறிய நெருப்பு புள்ளியாக வந்த யுக்தேஸ்வர் முழு உடல் எடுத்து அவருக்கு காட்சி கொடுத்தார். அப்போது யுக்தேஸ்வர், நான் இதற்கு முன்பு நீ பார்த்திருந்த அந்த உடலோடு வந்திருக்கிறேன், தொட்டுப்பார் என்று சொல்லுகிறார். அதன் பிறகு யோகிகள் வாழ்ந்திருக்கும் உலகத்திலே பலர் தவம் இயற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மேற்பார்வை செய்யக்கூடிய பணி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் அப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த உலகிலே உனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் முடிந்தான பிறகு நீ அங்கு வரும்போது என்னை சந்திக்கலாம் என்று சொல்லிச் சென்றதாக அந்த நூலின் வாயிலாக நாம் அறிந்து கொண்டோம். பொதுவாக நமக்கு தெரியாத பல விடயங்களை நம்முடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் சொன்ன அனுபவத்தின் வாயிலாக மாத்திரமே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே ஞானிகள் மகான்களுடைய நூல்களை ஏன் வாசிக்க வேண்டும் என்று கருதாமல், நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஞானிகளுடைய நூல்களை வாசிக்கும் போது நம்முடைய மனக்குழப்பத்திற்கான தெளிவும் தீர்வும் கிடைக்கும். இப்போது யோக தூக்கம், சாதாரணமாக நாம் தூங்கக்கூடிய தூக்கம், இந்த இரண்டுக்குமான வித்தியாசத்தை பார்க்கலாம். யோக தூக்கம் என்று சொல்லக்கூடிய அரிதுயில் என்கிற நிலையிலே மனம் இயங்காது. அது புலன்களுக்குள்ளே வெளியிலே சலிக்காது. மனம் நான்காக இருப்பது ஒன்றாக மாறும். அதாவது புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற நிலையிலே இருந்து மனம் என்கிற ஒன்றாக மாறும். அந்த நிலைக்குத்தான் சத்குரு என்கிற நிலை என்பதாக ஞானபிதா குறிப்பிடுகிறார்கள். இந்த சத்குரு என்கிற நிலையிலே இந்த உடல் கொண்டு நாம் வாழ்ந்திருந்தாலும் கூட, புலன்களிலே இயக்கம் இருந்தாலும் கூட, சாமானிய மனிதர்களைப் போல நம்முடைய இயக்கம் இருக்காது. ஒரு பிணம் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும் நம்முடைய உடல் என்று குறிப்பிடுகிறார்கள். செத்தாரை போலே திரி என்றும் குறிப்பிடுகிறார்கள். இது ஒரு வித்தியாசமான நிலை. இந்த நிலையிலே இருந்து எண்ணற்ற சித்தர்கள் இயங்கி இருக்கிறார்கள். இயங்கும் விதத்தை சொல்லியும் சென்றிருக்கிறார்கள். யோக வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் தங்களுடைய சுவாசத்தை கூர்ந்து கவனிக்க வேண்டும். இதை பயிற்சி செய்வதற்கு உங்கள் குடும்பத்திலே ஆழ்ந்து உறங்கக்கூடிய ஒருவர் எடுக்கக்கூடிய சுவாசத்தை உற்று நோக்கி புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுவாசத்தை புரிந்து கொண்டு விட்டேன், எனக்கு எல்லாம் தெரிந்துவிடும் என்று கருதினால் அங்கேயும் நமக்கு ஏமாற்றம்தான் மிச்சமாக இருக்கும். காரணம், இந்த நிலையிலே நாம் பயணிக்கும் போது இது ஆபத்தான பயணம் என்றாகிறது. ஒருவேளை இந்த பயணம் சுழுமுனை கடந்து ஜீவனை நோக்கி உள்ளே சென்று விட்டால் அதன் பிறகு சாமானியர்களைப் போல இந்த உடல் கொண்டு இயங்க முடியாது. மரணம் அல்லது சமாதி என்கிற நிலை அங்கே மாறிவிடும். சில வேளைகளிலே இப்படிப்பட்ட பயிற்சியிலே நாடிப்பிழை என்பது ஏற்பட்டு அந்த நாடிப்பிழை காரணமாக உடலை விட்டு உயிர் நீங்கி விடுவதற்கான அபாயமும் இருக்கிறது. இதற்கு என்னதான் வழி என்று கேட்டால், நாம் நம்முடைய சத்குருமார்களை முழுமையாக சரணாகதி செய்து கொள்வதுதான் இதற்கு ஒரே வழி. நாம் செய்யக்கூடிய யோக பயிற்சியிலே எந்த விதமான விளையும் ஏற்பட்டு விடாதபடியாக, நமக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கும்படியாக நம்முடைய ஞான குருமார்களை மானசீகமாக பிரார்த்தனை செய்து, எந்த விதமான ஐயப்பாட்டிற்கும் இடங்கொடாமல் அவர்கள் சொல்லிக் கொடுத்த பயிற்சி அப்படியே செய்ய வேண்டும். இப்படி செய்யும் போது நாடிப்பிழை அல்லது வேறு ஏதாவது ஏற்பட்டு மரணம் ஏற்பட்டு விடாதபடியாக நம்முடைய ஜீவனை பக்குவமாக பாதுகாத்து வைக்கக்கூடிய காரியத்தை சித்தர்கள் மகான்கள் செய்கிறார்கள். ஞானபிதா சமாதிக்கு செல்லப் போகிறேன் என்கிற வார்த்தைகளை சொன்ன போது உடன் இருந்தவர்கள் வருந்தினார்களாம். சுவாமி, நீங்கள் சென்று விட்டால் எங்களுக்கு யார் ஆதரவு, எங்களுக்கு யார் தூய ஞானத்தை போதிப்பார்கள் என்றெல்லாம் விசனத்தோடு கேட்டார்களாம். அதற்கு சுவாமி சொன்ன பதில், பைத்தியக்காரா, அப்படி இல்லை. நான் சமாதி என்கிற நிலைக்கு சென்றான பிறகு சித்தவித்தை பயிற்சி செய்யக்கூடிய ஒவ்வொருவருடனும் நான் தனித்தனி உருவங்கள் எடுத்து இருப்பேன். 1 கோடி பேர் சித்தவித்தை பயிற்சி செய்து கொண்டிருந்தாலும் அவர்கள் உடனிருந்து 1 கோடி உருவத்திலே அவர்களை பாதுகாப்பேன், அஞ்ச வேண்டாம் என்று சொன்னார்கள். ஞானிகள் மகான்களின் நிலை இதுதான். எல்லா சித்தர்களும் இப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுப்பதில்லை. எனவேதான் குரு பக்தி அவசியம் என்பதை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி சொல்லி வருகிறோம். இந்த மாதிரியாக யோக பயிற்சி செய்யும் போது தவறு ஏற்படுமா, நாடிப்பிழை ஏற்படுமா, மரணம் ஏற்படுமா, இந்த வினாக்கள் வருவது வாடிக்கை. திருமூலநாயனாருடைய வாழ்க்கை சரிதத்தில் இதற்கான பதில் இருக்கிறது. திருமூலநாயனார்
தன்னுடைய எண்ணங்களை சரி செய்வதற்காக, தன்னுடைய சில ஆராய்ச்சிகளுக்காக அந்த தேசத்திலே வாழ்ந்திருந்த, அப்போதுதான் இறந்த ஒரு மன்னனின் உடலிலே கூடுவிட்டு கூடு பாய்ந்தார். தன்னுடைய உடலை ஒரு மலை குகையிலே மறைத்து வைத்து பாதுகாப்பாக அதை கவசம் செய்து வைத்துவிட்டு மன்னன் உடலிலே கூடுவிட்டு கூடு பாய்ந்தார். மன்னனுடைய நடவடிக்கைகள் வேறு விதமாக இருப்பதை பார்த்தறிந்த அந்த மன்னனின் மனைவி மகாராணியாகப்பட்டவள், இவர் உடலிலே இப்போது என் கணவர் இல்லை, யாரோ ஒரு யோகி இருக்கிறார், அருகிலே இருக்கும் மலைகளுக்கெல்லாம் சென்று குகைகளுக்குள்ளே தேடி பாருங்கள், அங்கே ஏதாவது சித்தருடைய உடல் தென்பட்டால் அந்த உடலை தீயிட்டு பொசுக்கி விடுங்கள் என்று சொல்லி அனுப்பினாள். அத்தனை சுலபத்திலே சித்தர்களுடைய தேகம் வெந்துவிடாது. இதையும் நைச்சியமாக தேகத்தை எப்படி எரிப்பது என்பதை பற்றி மன்னன் உடலிலே புகுந்திருந்த திருமூலச் சித்தர் மூலமாகவும் கேட்டு அறிந்து கொண்டு விட்டார். அந்த ராணி நினைத்தபடியாகவே குகையிலே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த திருமூலரின் உடல் தீக்கிரையாக்கப்பட்டது. இந்த உண்மையை தெரிந்து கொண்டுவிட்ட திருமூலர் இனிமேல் இங்கே இருப்பது தகாது என்று கருதி மன்னன் உடலோடே அங்கிருந்து அகன்று சென்றார். கானக வழியாக சென்று கொண்டிருக்கும் போது யானைகள் மிகவும் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு விருட்சத்தை பார்த்தார். மிக பழமையான அந்த விருட்சத்திலே மிகப்பெரிய பொந்து ஒன்று இருந்தது. அந்த விருட்சத்திற்குள்ளே மன்னனின் உடலை வைத்துவிட்டு வெளிப்பட்டு வந்து அருகிலே இருந்த பாறையின் மீது பிராணாயாம பயிற்சி செய்து நாடிப்பிழை ஏற்பட்டு இறந்து போயிருந்த ஒரு பிராமணன் உடலுக்குள்ளாக கூடுவிட்டு கூடு பாய்ந்தார். அதன் பிறகு மன்னனின் உடல் எவர் கண்ணுக்கும் தெரியாமல் இருக்கும்படியாக கண்மறைவு மை என்று அழைக்கப்படக்கூடிய மாயமையை தடவி அந்த பொந்திலே இருக்கக்கூடிய அரசனின் உடலை யாரும் பார்க்க முடியாதபடியாக செய்தார். அன்றிலிருந்து அந்த மரம் அரச மரம் என்று பெயர் பெறலாயிற்று. இப்படி நாடிப்பிழை ஏற்பட்டு போயிருந்த ஒருவர் உடலுக்குள்ளே திருமூலர் புகுந்து சென்றார். இப்படி அவருடைய வாழ்க்கை சரிதத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி அவருடைய குழந்தைகளாக நாம் பயணிக்கும் போது நாடிப்பிழை ஏற்படாது, வேறு எவரும் நம் உடலுக்குள்ளே புகுந்துவிட முடியாது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். காரணம், யோக சாதனம் பழகக்கூடியவர்கள் உடல் சித்தர்களால் கண்காணிக்கப்படுகிறது. ஏதாவது ஒரு சிறு தவறு ஏற்பட்டு யோகம் பழக்கியவர் உடலிலே இருந்து அவருடைய உயிர் நீங்கிவிட்டாலும் அந்த உடலுக்குள்ளே புகுந்து கொள்வதற்காக எண்ணற்ற சித்தர்கள் காத்திருக்கிறார்கள். இது ஏதோ கற்பனை கதை அல்ல. எண்ணற்ற சித்தர் மக்களுடைய நூல்களை ஆராய்ந்து பார்த்ததின் மூலமாக நாம் கண்டறிந்த கருத்து. யோக தூக்கம், இதை தூங்குவதற்கு சுவாமி சொல்லிக் கொடுத்தபடியாக சித்தவித்தை பயிற்சி செய்ய வேண்டும். நீட்டுக நீட்டுக நீட்டமாக்குக என்று சொன்னார். குறுகலான சுவாசத்தை எப்போதும் செய்யக்கூடாது. நீளமாக சுவாசத்தை தலைக்குள்ளே ஏற்றி மெதுவாக உள்நாக்கு வழியாக இறக்க வேண்டும். இதை ஒரே சீராக எந்தவிதமான சலனமும் இல்லாமல் செய்து வர வேண்டும். இப்படி செய்யும் போது சுவாசம் நடக்கிறதா என்பதே தெரியாதபடியாக சன்னமான சுவாசமாக மாறிப்போகும். இந்த சுவாசத்தை அனுதினமும் நாம் பழகி வர வேண்டும். கர்மவினைகள் காரணமாகவோ வேறு எந்த காரணங்களுக்காகவோ இந்த உடல் கொண்டு வாழ வேண்டிய காலம் முடிவுக்கு வரும்போது நம்முடைய சுவாசம் ஒரே சீராக புருமுனை என்று அழைக்கப்படக்கூடிய புருவ மத்தியத்தை கடந்து ஜீவனை நோக்கி சென்று ஒடுக்கம் பெறும். அது ஜீவ ஐக்கியம் என்கிற நிலையை பெறும். இதை பழகுவதற்காகத்தான் இந்த சித்தவித்தை என்கிற பயிற்சி. சுவாசத்தை நேராக்க வேண்டும், சுவாசத்தை சீராக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே நாம் இதிலிருந்து விடுபட முடியும். சரி, அப்போது என்ன நடக்கிறது? இந்த சுவாசத்தை சீராக நடத்தி பழகும் போது தூக்கம் வரும். இந்த தூக்கத்திற்கு யோக நித்திரை அல்லது அரிதுயில் என்று பெயர். நம்மில் பலருக்கும் இது அனுபவமாக இருக்கும். பலரையும் சித்தவித்தை பயிற்சி செய்யும் போது பார்த்திருக்கிறோம். பயிற்சியில உட்கார்ந்து ஒரு சில சுவாசங்கள் செய்த மாத்திரத்திலே அவர்கள் தூங்கி விடுவதை பார்க்க முடிகிறது. ஆனால் இது தவறு. சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். என்னுடைய யோக பயிற்சியிலே நான் தூங்கக்கூடாது என்பதை உறுதியாக மனதிலே சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். உணர்வோடு தூங்க வேண்டும். உணர்வற்று தூங்கக்கூடிய தூக்கம் எல்லோரும் தூங்கக்கூடிய தூக்கம்தான். உணர்வோடு தூங்கக்கூடிய தூக்கம்தான் யோக நித்திரை அல்லது அரிதுயில் என்று அழைக்கப்படும். இந்த அரிதுயிலை நாம் செய்யக்கூடிய யோக பயிற்சியிலே சிறிதளவும் ஏமாந்து விடாமல் மிக மிக எச்சரிக்கையாக
கவனமாக நாம் பயணிக்க வேண்டும். அப்படி பயணிக்கும் போது சுவாமி சித்தவேதத்திலே சொன்னதைப் போல மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம் என்கிற நிலைகளை நாம் பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது நம்முடைய ஆத்ம பயணம் ஆனந்தமயமானதாக இருப்பதை உணரவும் முடியும். ஆனால் இவற்றையெல்லாம் பக்குவமாக கடப்பதற்கு கால அவகாசம் இருக்கிறது. அந்த கால அவகாசம் கூடி வரும் வரையிலும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த கனவு கலையும் போது ஆழ்ந்த உறக்கம் என்கிற சுளுத்தி என்கிற நிலையை மனம் பெறும்போது அதிலிருந்து கடந்து திடீரென்று விழித்து ஜாக்கிரதை என்கிற நிலையிலே ஜீவனின் சொப்பனத்திற்குள்ளே நுழையும். இப்படி நுழையும் போது நம்முடைய உண்மையான யதாஸ்தானம் எது என்பது நமக்கு புரிந்துவிடும். அது மாத்திரமல்ல, இதற்கு முன்பு நாம் எத்தனை விதமான பிறவிகளை எடுத்திருந்தோம் என்பதெல்லாம் நினைவுக்கு வந்துவிடும். நம் ஆன்மா இதுவரையிலும் எடுத்து வந்திருந்த அனைத்து பிறவிகளும் நினைவுக்கு வந்துவிடும். எல்லா பிறவிகளும் நினைவுக்கு வந்த பிறகு இப்போது எடுத்திருந்த இந்த பிறவியின் மீதான பற்று நமக்கு தீர்ந்துவிடும். காரணம், அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ, பின்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ என்று நம்முடைய முன்னோர்கள் பாடியபடியாக நம்முடைய பழைய பிறவிகள் நினைவுக்கு வந்துவிட்டால் இந்த பிறவியின் மீது நமக்கு இருந்த பற்று அற்று போய்விடும். இந்த நிலைதான் யோக நித்திரையின் மூலமாக நாம் அடையக்கூடிய நிலை. இந்த நிலையை நோக்கி பயணிப்பதுதான் நம்முடைய யோக பயிற்சியின் அவசியம். இது சரியாக நடந்துவிட்டால் சுவாமியை நீங்கள் அப்போது தரிசிக்கலாம். சுவாமியின் கரம் பற்றி சின்னஞ்சிறு பிள்ளை விளையாட்டோடு கூட அவர் அழைத்துச் செல்ல யோகிகள் ஞானிகளின் உலகத்திற்கு பயணப்படலாம். இந்த பயணம் ஆனந்தமானது, இனிமையானது. இதை பழக வேண்டுமா? சாகாமல் இருக்க வேண்டுமா? தூங்கப் பழக வேண்டும். என்ன தூக்கம்? யோக தூக்கம், யோக நித்திரை. இதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். முயன்று பாருங்கள். நமக்கு கொடுக்கப்பட்டது கண்டிப்பாக கிடைத்தே தீரும். ஆனால் ஒன்றை மட்டும் மறவாதீர்கள். சுவாமிகளுடைய மனத்திற்கு பிரியமான பிள்ளையாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். சித்தர்கள் விரும்பக்கூடியவனாக நான் என்னை மாற்றிக்கொண்டு விட்டால் என்னுடைய பயணம் ஞானபிதாவின் கரங்களை பற்றியபடியாக சின்னஞ்சிறு பாலகனாக இனிமையாக நடந்து முடியும். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.